அவர் இப்படியே திரும்பினார், உட்காந்து உட்கார் உட்கார் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல நிற்கிறேன். இல்லை இல்லை உட்கார், இப்படி இப்படி பக்கத்தில் வந்து உட்கார் அப்படின்னாரு. அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, என்னால் உட்கார முடியாது, சேருகிறெல்லாம் போட்டு இது பண்ண முடியும். என்னென்ன இல்லை என்னால் உட்கார முடியாது அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னாரு. அதனால என்ன அப்படின்னாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய இது இருக்குது, உட்கார முடியல, நிற்கலாம் எவ்வளோ நேரம் வேணால், சேர் இருந்தால் உட்காரலாம், உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், விண்ணுன்னு வலிக்குதுன்னு. எப்போ ஆச்சு ஆக்சிடெண்ட் அப்படின்னாரு. நான் சொன்னது மாதிரி October 3 ஆச்சு. என்னை பார்க்கணும் இல்லையா நீ, நான் பிறந்த நேரம் அதான் October 3 தான் அப்படின்னா. ஆமாம், நீ எப்படி போவ நீ, என்னை பார்க்கணும் இல்லையா நீ அப்படின்னாரு. சிரிச்சுட்டார் ஒரு மாதிரி. அப்புறம் இல்லை உட்காரலாம், உட்கார், ஒன்றாகாது, உட்கார், காலை மல்ல அப்படியே விசாரிச்சு பண்ணு பண்ணு அப்படின்னாரு. சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே முள்ள காலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்துட்டேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட் உட்கார்றேன். அவன் தரையில் உட்காடுறான். இப்போ இல்லை சோஃபா இந்த சேர் அப்படி தான் உட்காருவேன். கொஞ்சம் தான் உட்கார முடியும், விண்ணுன்னு இருக்கும். அவள் ட்ரை பண்ணுவேன், அப்போ முடியாது. ஒரு 5 நிமிஷம் கூட ட்ரை பண்ணோம்னா வலி பின்னிடும். அதில் திருப்பி உட்காந்துருவேன் நான். அதனால் பரவாயில்ல, இவ்வளோ சொல்லி சொல்கிறார். முள்ள காலில் அப்படி பண்ணி உட்கார், ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் உட்கார் அப்படின்னாரு. உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே எப்படி என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுட்ட, யார் சொன்னா? நான் சொன்னேன் இது மாதிரி மகாபெரிவாள் நீ பார்த்துருக்கியா போகுதுன்னா. அப்புறம் எங்கள் அப்பா அதை சொன்னான் அப்படின்னாரு. அங்கே அப்பாய சுவாமிகள்னு ஒருத்தர் அங்கே உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துலேயே அவருக்கு அதிஷ்டானம். மகாபெரிவா தான் சன்னியாசம் கொடுத்து அவர் அடிக்கடி ஆற்றுக்கு வருவாருங்க. ஏன்னா அவருடைய பேத்தி இங்கே தான் இருந்தா. அவர் குடும்பத்தில் இருந்துட்டு சன்னியாசம் வாங்கிட்டு அடிக்கடி இங்கே வருவார். ஆனால் அந்த காஷாயம் போட்டுருந்தான் வருவார். அவரோட பையன் வந்து இந்த மூக்க பஞ்சஸ்துதின்னு அதை எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். எங்களெல்லாம் அவர் தான் கூட்டுமவார் இங்கே ஸ்டேட் பேங்க் காலனி வந்த புதுசில். அப்போ வந்து மகாபெரிவா கேட்பா யார் யார் வந்திருக்காருன்னு. இப்படின்னு பார்ப்பார். எங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணிருக்கார் பிரமாதமாக. அவரெல்லாம் தெரியும். நான் சின்ன வயசில் அங்கே அப்போ தான் ப்ரீ யூனிவர்சிட்டி சேர்ந்தேன். இல்லை 10th 11th படிக்கும்போது அவர் அடிக்கடி ஆற்றுக்கு வந்துருக்காங்க. நீ அப்பா சமையலில் பேசி பார்த்துருக்கெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணுறேன். பெரியவா கிட்ட போவேன், பெரியவா இது பண்ணுவேன், அதோட வந்துடுவேன். வேற என்ன மடத்தில் நீ பார்த்துருக்க அப்படின்னார். வேறு எதுவுமே பார்த்தது கிடையாது. வந்திருக்கேன் அங்கே போய் அப்பாவோட போனேன்னா அங்கே மடத்துலேயே பிக்ஷை பண்ண சொல்லுவா. அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டு வந்துடும். அவ்வளோதான். அப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டுன்னு. சரி என்ன பண்ணுற நீ அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே திருமலைப்பள்ளி ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் இது, அதை கொண்டு கொடுக்கும்போது தான் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு. ஒரு புஸ்தகத்தை எடுத்தார். இப்படி அதை இப்படி முள்ள எடுத்து அவர் ஏதோ படிக்கிற மாதிரி இப்படி பேஜெல்லாம் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் இது எடுத்து இதை படி அப்படின்னாரு. ஸோ ஐ ரெட். அது வந்து இங்கிலீஷில் இருந்தது, அப்புறம் தமிழில் இருந்தது. 2 பேஜ் இங்கிலீஷில், 2 பேஜ் தமிழில் படித்தேன். படிக்க சொல்லிவிட்டு மூடி வச்சிட சொன்னார். புத்தகத்தை கொடுத்துட்டேன். கிணீர்னு வாசினார், வாசித்தேன். எதுக்கு சொன்னார் இன்னும் தெரியாது. ஆனால் அவரை பார்த்த உடனே எனக்கு வந்து அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. என்னவோ ஒரு கஷ்டமே ஒன்றுமே தெரியல. உட்கார முடிஞ்சுது, அவ்வளோ நேரம் உட்கார முடிஞ்சுது. அதான் சொன்னார உட்காந்தேன். என்ன அறியாமல் உட்காந்து அந்த அவரை பார்த்ததில் எல்லாமே மறந்துட்டேன். மறந்த உடனே நாதனை கூப்பிட்டாரு. அவர் வந்தார் காஃபி எடுத்துட்டு. 2 காஃபி எடுத்துன்னு வந்தார். எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லி சூடு கரெக்டாக இருக்கும் குடி அப்படின்னாரு. அப்புறமா கேட்டார், நீ எங்கேருந்து வர நீங்கள், உங்களை இதுவரையிலும் பார்த்ததே இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த ஆஹாஹா வரதராஜையர் பையனா நீங்கள், அந்த காலத்து மனுஷன், நானும் அவரும் ஒன்றா நிறைய இது பண்ணிருக்கோம், பெரியவாள்கிட்ட ரொம்ப இந்த நாதன்ஸ் கஃபேன்னு கேள்விப்பட்டேன், அதோட ஓனர் நான் தான் அப்படின்னாரு. உடனே வெரி குட் அப்படின்னு சொன்னோடனே உடனே சிவன் சார் பார்த்தாரு. இவ அப்பாலாம் வந்து அப்படின்னு அவர் பேசிக்க ஆரம்பித்தார். அதோட விட்ட அப்புறம் சரி ஒரு டைரி எடுத்தார். அவரோட டைரியில் என்னுடைய அட்ரஸ் எழுத சொன்னார், ஃபோன் நம்பர் எழுத சொன்னார். எழுதிட்டு நீ எப்போல்லாம் முடியுமோ அடிக்கடி என்னை வந்து பார்த்துன்னு போ,
எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் என்னை பார்த்துன்னு போ. அநேகமாக இங்கே இருப்பேன். இங்கே விட்டு எங்கேயான்னு வேறு இடத்துக்கு போனேன்னா இவாளே சொல்லுவா, உனக்கும் தெரியப்படுத்தும். அதுக்கு தான் அட்ரஸ் வாங்கிட்டேன், என்னை வந்து பார்த்துன்னு போயிட்டே இரு நீ அப்படின்னாரு. எனக்கு அவரை விட்டு போகிறதுக்கே இது இல்லை. அப்படியே இருந்தால் 2 பேரும் காஃபி சாப்பிட்டோம். அப்புறம் இந்த வியாபாரம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் போனேன். அடுத்த நாளும் அதே டயத்துக்கு போனேன். போன உடனே அவர் உட்காண்டிருந்தார். புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. ஒரு இதை படி. அவர் என்ன இன்வேரிபிளி இந்த கிரீக்ஸை பற்றி தான், கிரேக்க நாட்டு எரிபடி மாந்தர்கள் தான். அவர் எழுதின புஸ்தகம்னு கூட எனக்கு தெரியாது. அவர் பிரித்து கொடுக்குறாரு, படிக்க சொல்கிறாரு, படிக்கிறேன்னா நான் யார் இது அத்தனை 3ஆவது தடவை தான் கேட்டேன். அது நான் தான் எழுதினேன் அப்படின்னாரு. அந்த 3ஆவது தடவை கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்னஸ் வந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கெட்ட தசை நடந்தது, சனி தசை ஏதோ சொன்னால், அது எனக்கு விவரிக்க கூட தெரில. இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னால் அப்போ விதி வழியே தான் இருக்கும்போது மற்றதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன். அது நீ ரொம்ப ஈஸியாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக போனோம். அதில் 2 சமாச்சாரம் இருக்குது. அதை யார் வேணால் கேள்வி கேட்டுடலாம், பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. எந்த லெவலில் கேள்வி கேட்குறோம் இருக்கிறான்னு தெரிஞ்சு அவளுக்கு அவ்வளோ குதர்க்கமாக யார் வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னார். அதுக்கப்புறம் நான் அதனால் அப்படியா, உனக்கு ஒன்றும் கெடுதலாக எனக்கு தெரியல அப்படின்னாரு. என் ஜாதகம் உங்களுக்கு தெரியாதேன்னாரு. ஓ அப்படி வேற சொல்கிறியா நீ, நீ ஜாதகத்தை நாளைக்கு எடுத்துன்னு வா நீ அப்படின்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இவர் எல்லாருக்கும் பார்த்து சொல்கிற சாமியார் மாதிரி நினச்சேன். ஏன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் ஐ வாஸ் an exclusive audience with him. There was no third person, only me and him. The 4th time also happens to be me and him. அந்த டயத்துக்கு தான் வர சொன்னார். இந்த ஆஃப்டர்நூனுக்கு வா நீ அப்படின்னாரு. ஆஃப்டர்நூனுக்கு போனேன். ஜாதகத்தை இப்படி கண்ணாடி இப்படி கொண்டு இப்படி பிரித்து வச்சுட்டார். இது யார் எழுதின ஜாதகம் அப்படின்னாரு. தாத்தா அப்போல்லாம் பண்ண உடனே சிரசாதன்னா அப்போ நம்ம பார்த்துலாம் அப்படி தானே எழுதுவோம். அந்த நோட் புக்கிலேருந்து நான் ஒரு பேப்பரில் எழுதின்னு வந்தேன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் என் ஜாதகமானு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அது டைமில் எப்படி வேணா இருக்கலான்னு பார்த்தேன். இல்லை இதுதான் உன் ஜாதகம் வந்துட்டு வேறு எதுவுமே பேசலை. அப்படி பார்த்தார் ஒன்றுன்னா. அப்படியே மடித்து எடுத்துக்கோ அப்படின்ட்டார். நான் ஏதோ சொல்ல போகிறாருன்னு நினச்சின்னு இருக்கேன். ஒன்றுன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லா கிரகமும் நன்னா தான் இருக்கும் உனக்கு. அப்போ கிரகத்தோடு தான் பேசிகிட்டு இருந்தேன். யாரோ உனக்கு 7ஆம் நாடு சனி கினி சொன்னாலோ இல்லையோ, அந்த சனியை நான் தான் என்னை பார்த்துன்னு போனி, உனக்கு ஒன்றும் தீண்டாது போ, நீ நினைக்கக்கூடிய கிரகமே நான் தான் போ அப்படின்னாரு சனீஸ்வரன். அது எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை குருநாதா, எனக்கு ஒரு தெம்பு இருக்கும், நீங்கள் தான் சுவாமி மாதிரி நினச்சின்னு வந்திருக்கேன்னு நினச்சின்னு இருக்கிறது உண்மையாக இருந்தால் உனக்கு தெம்பு இருக்கும். அப்புறமா கிளம்பும்போது இங்கே வா, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் ஜாதகம் பார்த்தேன்னு யாருக்கிட்டையும் தயவு செய்து சொல்லாத கடைசி வரலும். இல்லாட்டி இப்படி மலை மாதிரி குமிஞ்சிருவாங்க. எனக்கு இது தொழில் இல்லை எனக்கு. அப்புறம் இங்கே வா. அடுத்த நாள் போன உடனே தம்ப போனேன். அதாவது ரொம்ப பல வருஷம் பழகின மாதிரி அவர் சிஷ்ய மாதிரி ஆகிட்டேன்னு எனக்கு ரொம்ப குஷி. அப்போ வந்த உடனே கேட்டேன், இது நீங்கள் சொல்லிட்டேன் எனக்கு தெம்பாக இருக்குது, இல்லாட்டி எனக்கு இதிலெல்லாம் ஏன்டா தெரிஞ்சிடணும்னு நான் இப்போ எடுத்துக்கணும். அதை ஏன்னா ஏன் இதில் ஈடுபாடுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பசோட்டாஸ்னு ஒரு கிருஷ்ணன்னு அவர் பார்க்க நல்ல, அதாவது வெல்விஷர் ஆஃப் மைண்ட். அவர் என்னை தூக்கி வச்சு இறக்கி வச்சு பேசுகிறதுக்கு இது பிஸ்னஸ் ரைவல்ரியே தான் இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் சந்தேகப்படணும். எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் மியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹி ஹேப்பன்ஸ் டு பி வெரி கிரேட் வெல்விஷர் ஆஃப் மீ. இந்த திசையில் இந்த புக்தியில் உனக்கு நடந்தே தருன்னு எக்ஸாக்டாக நடந்தது. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் காலர் ஆன் மீ இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். டே
உனக்கு பிசி ரெட்டி மருந்து இருக்கானோ இல்லையோ எனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றுமே கிடையாதுடா, நீயா சொன்னால வேலை இந்த எவனாலே கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே உனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் 2-3 தடவை வந்து பார்த்தோம் 17 நாளில். அதான் ஒன்றும் இதான் உனக்கு மேக்ஸிமம் போச்சு போ அப்படின்னாங்க. அதனால நான் வந்து அதெல்லாம் அவர் சொன்னதால நான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இதில் ஐம் ஏபிள் டு அப்ரிஷியேட் லிட்டில் மோர். இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குது, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியறது. அதுக்கு மேலே போகிறதுக்கு இது இல்லை. நீங்கள் தான் ஆலாசியம் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றலாமே அப்படின்னாரு. ஆமாம், எல்லாத்தையும் மாற்றலாமே, ஏன் முடியாது அப்படின்னாரு. அதனால தான் குருநாதன் அவங்கக்கிட்ட வந்தேன் அப்படின்னு நான் அப்புறமா சொன்னேன். அதெல்லாம் வாஸ்தவம், நான் சொல்கிறேன் போனி, உனக்கு ஒன்றும் கிடையாது, நல்லது பண்ண, என்ன பண்ணுற நீ அப்படின்னாரு. ஏன்னா பூஜை கீஜெல்லாம் பெருசாக வச்சுட்டு இருக்கியோ அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருநாதா, எனக்கு நினைவு தெரிஞ்சனால அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு போடுவேன், கர்த்தால சுப்பிரமணிய பூஜைங்க விடாமல் சொல்வேன், சந்தியாவந்தனம்ங்கிறது வந்து பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறது இல்லை, ஆனால் விடாமல் காயத்ரி சொல்லுவேன், பஞ்சபாத்திரோதரனை வச்சு அர்க்கியெல்லாம் விடுறதில்ல, விடாத காயத்ரி சொல்லுவேன் எங்கே போனாலும், சுப்பிரமணிய பூஜைங்க எங்கே போனாலும் பேஷாக இது போகிறோம் போ. நான் வந்து எப்படின்னா வேறு எதுவும் கற்றுக்கல குருநாதன், எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பா வந்து பூஜை பண்ணுறதில்ல, பண்ணலங்கிற வருத்தமும் கிடையாது. அவருக்கு மார்கழி மாதம் ஆச்சுன்னா வீதி பஜனை பண்ணுவார், அவருக்கு உரிய ஒரு சிலதெல்லாம் பண்ணுவார், இந்த மாதிரி இதெல்லாம் கலந்துப்பார் சத்சங்கத்தில். மற்றபடி அவரை உட்காந்து இவ்வளோ நேரம் பூஜைலாம் நான் பார்த்ததில்லை. அம்மா பண்ணுறக்கா, நானும் அந்த மாதிரி தான் புஜங்கம் தான் சொல்ல வரேன், இதை விடாமல் பண்ணுப்போ, இதுவே இஷ்டம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு அப்புறம் அப்படி க்ளோஸ்னஸ் வர ஆரம்பிச்சது. அவர்கிட்டே இதெல்லாம் நடக்குமா, இப்படி வருமா, அப்படி போகுமா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அப்போ தான் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் நமக்கு எப்போ சித்திக்கும் குருநாதன். ஒரு சில இதெல்லாம் எனக்கு கத்தனம் போல் வருது, ஆனால் அடைக்கிண்டு நானே பண்ணுறேன், அது நேச்சுரலாகவே வரமாட்டேங்கிறது. சில பேர் பற்றி கமெண்ட் அடிக்கிறதோ அல்லது சொல்கிறதோ பட்டுன்னு வந்துடுறது, அப்புறமா நானே அடைக்கிறேன். சில நேரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு ஃபீலிங் ஆஃப் கில்ட் இஸ் டிஸ்டர்பிங் மீ. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சில இதெல்லாம் ஹார்ம்லெஸ் ஒயிட் லைலாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எனக்கு. சொல்லலைன்னா எனக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா வியாபாரம் அது இல்லைன்னா எனக்கு சொல்லும் போதே சொன்னால், அது பார் ஐயரே, நீ வந்து வியாபாரம்னா சில வியாபார யுக்திகள் இருக்குது, இட் இஸ் நாட் ஃபார் யூ டு டிஃபைன், இட் இஸ் ஃபார் யூ டு அக்செப்ட். அது ஒன்றால் முடியும்னா வியாபாரத்தில் இறங்கு, இல்லையா நீ கிளம்பிட்டே இரு. என்னவோ காஞ்சி மாடம் ஈஸியாக இருக்கா மாதிரி நீ அங்கே போய் உக்காந்துக்கன்றான், இந்த மாதிரி சொல்கிறான்னு சிரிச்சார் அவர். அப்புறம் சொன்னார், விளக்கிறது வேற விலகிறது வேற, விளக்கிறது வேற விலகிறது வேற, சிலதெல்லாம் தானாக விலகணும், சிலதை விளக்கணும். அதுக்கு நீ புரிஞ்சுட்டனா நீ ரொம்ப பெரிய இதுவாக போயிடலாம். எனக்கு கூட அப்படி பக்கத்தில் உட்காந்து சொன்னார், என் கையை காமிக்க சொன்னார், ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தார், ஒரு விரலில் உனக்கு வந்து அந்த முடியிற பாயிண்ட் இருக்குன்னார் ரைட் ஹேண்டில். ஒரு வீடானு வாங்குவ, வச்சுப்ப, சொந்த ஜாகாவில் இருப்ப, இதெல்லாம் உண்டு. எனக்கு வந்து 10 விரல்லையும் இருக்கு. சும்மா நான் கை காமிச்சாரு, பார்த்தா இந்த கான்சென்ட்ரிக்கா அப்படியே முடியறது. குருநாதரோட 10 விரல்லையும் இருக்கு அந்த இது ராஜயோகம், அது மகாபெரிய யோகம்னாரு. உலகமே என் கையில், புரியுறதா? சக்கரம் ஒன்றுத்தில் இருக்கு எனக்கு பார்த்து சொன்னார். அவர் தான் சொன்னார், இந்த குமுதத்துலேருந்து என்னை அடிக்கடி தொல்லை பண்ணுவான், என்னை ஒரு இதை பண்ணுறேன், ஒரு இம்ப்ரெஷன் மாத்திரம் எடுத்துக்கிறேன், இது ரேர் ஹேண்டு சார், எங்கே எனக்கு இந்த கூட்டம்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அப்புறம் நீங்கள் ஏன் குருநாதா ஒதுக்கினாலும் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கலாமே, நாம் என்ன மாதிரி வர ஆளுக்கெல்லாம் பண்ணலாமே. எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு பிறக்கும் போதே. ஒன்று வந்து இப்போல்லாம் ரிச்சஸ்ட் மேன் அதெல்லாம் சொல்கிறிய, அதுக்கு மேலே நான் இருந்திருப்பேன். வியாபாரம் லௌகீகத்தில் இறங்கியிருந்தேன்னா உலகத்தில் மகாபெரிய புள்ளியாக இருந்திருப்பேன். வியாபாரத்தில் பணம்னா இப்படி இல்லை, அப்படி
இன்னொன்று வந்து அப்சல்யூட் ஸ்பிரிச்சுவலிசத்துக்கு போயிடும். ஐ ப்ரிஃபர்ட் தி அதர் ஒன். இதெல்லாம் அழியக்கூடியது, அதுதான் கிஃப்டடாக இருக்கணும் எனக்கு. அதனால ஐ ஹவ் வில்லிங்லி சோசன் திஸ் பாத். நான் பார்த்தியா பூனல் போட்டிருக்கேன் பார்த்தியா அப்படின்னாரு. பார்த்தேன், அது வரலாம் அதெல்லாம் கவனிக்கலண்ணா. நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி சன்னியாசம் வாங்கின்றதோ விபூதி கொடுக்குற சாமியாரோ நான் இல்லை, எந்த கதை வேற அப்படின்னாரு. எனக்கு நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஞானம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் தான் சுவாமி, எனக்கு வேறு எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறமா நீ நாளைக்கு வா அப்படின்னாரு. நான் ஆஃபீஸ் விட்ட உடனே, அதாவது நம்ம தான் விட்டுக்கிறது என்ன, நான் 3:30 மணிக்கே எனக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். சார் எங்கே இருக்கோ தேடி போய் உட்காந்துருவேன். அவர் கரெக்டாக வந்திருப்பார். அங்கே அப்படியே பேசிட்டு ஒரு 8 ஆகும், 9 மணி பார்ப்பார். மணி என்னாச்சு கிளம்பு அப்படிம்பார். அவர் துரத்தினால் வேலைன்னு வரமாட்டேன். உனக்குன்னு குடும்பம்னு ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் இருக்கப்படாது, நீ கிளம்பு போன எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நல்லா க்ளோஸாக பண்ணதுக்கப்புறம் உன் சாரதியை அனுப்பு ஞாயிற்றுக்கிழமை, நான் 2-3 நாள் அனுப்ப முடியுமாம்பார். இப்போ எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் குருநாதா அப்படின்னு. கார்த்தால் எத்தனை மணிக்கு இருக்கணும், நானே சாரதியா, நீ வரக்கூடாது, அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டு பண்ணேனா அப்படின்னாரு. சரின்னு 7 மணிக்கு 7-7:30க்கு இங்கே வர முடியுமாம்பார். அவன் ட்ரிபிள்கேன்னா ஹை ரோடு இது பிக் ஸ்ட்ரீட்டில் இருந்தான். நேரம் வந்து இறங்கிடும் சீக்கிரமாக வந்து. நான் சில நாளைக்கு அந்த மாதிரி கேட்டாருன்னா கார் எடுத்துன்னு போயிடுமாண்ணா. சாருக்கு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்காரு. அவர் எங்கேயோ மயிலாப்பூர் எம்எஸ் சுப்பலட்சுமி வீடு அந்த மாதிரி போயிட்டு வருவார், அப்புறம் விட்டுருவார். வந்து அது மாதிரி யாரோ இப்போ சீலோ கார் யாரெல்லாம் கொண்டுருவாங்க, அவர் ஏற மாட்டார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. அதனால இந்த ஃபியட் காரை விற்காமே வச்சுருந்தேன். குருநாதர் உட்காந்த காரு, குருநாதர் உட்காந்த காருன்னு. அதுக்கப்புறம் இந்த சந்திராசாமி இந்த வியாபார ரீதியில் வரும். அப்போ அந்த அதான் அது பெரிய இன்சிடெண்ட் என்னாச்சுன்னா, சார்கிட்ட ஃபேமஸ் ஆகும்போது இவர்கிட்ட சும்மா இருக்கும்போது அவர்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி சந்திராசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப ஹைலி கனெக்டட் மேனு, இன்டர்னலி இன்டர்நேஷ்னலி, நமக்கு எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாரு. ஆமாம், உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை சாமி, நீங்கள் ஆல் மைட்டி சேர்மன், நீங்கள் எல்லாம் இந்த பரதேசிக்கு தான் சம்பந்தம், எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு அப்படின்னாரு. அப்படின்னு ஒன்று வந்து பாம் ஆயில் டீல் வந்தது. ஹெங்கல் ஹேஸ் த பிக்கஸ்ட்டு பாம் ஃபார்ம் இன் இது ஜொமலினான்னு மலேசியாவில் பிக்கஸ்ட்டு அவால்து தான் ஹெங்கலோட தான். ஏன்னா இந்த பாம் ஆயிலேருந்து ஃபேட்டி ஆசிட் எஸ்டர்ஸ் எடுக்கிறான். உலகத்தில் ஹையஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் எஸ்டர்ஸ் வந்து ஜெர்மன் கம்பெனி ஹெங்கல் தான். அதனால் அவளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி அது இந்தோனேஷியாவில். ஸோ அவள் மூலியமாக நான் பண்ணுறேன். இது குளோபல் டெண்டரு. அது இவ கேட்டிருக்கா, நான் எனக்கு நிறைய காசு கிடைக்கும், உங்ககிட்ட வந்த நேரம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், எனக்கு ஒரு பர்சன்டேஜ் அது இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு. அவர் சொன்னது வேத வாக்கு. நீட் நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து கையெழுத்து போடுவார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதனால் வரது அநேகமாக அடுத்த வாரம் டெல்லி போகிறேன் அப்படின்னு. அப்போது ஒன்றும் சொல்லலை அவர். ஸோ ஆக்சுவலாக டெல்லிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். எப்போதுமே அவர்கிட்ட பழகினத்துலேருந்து எங்கே ஊருக்கு போனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு போவேன், அவரோட கால்கிட்ட அந்த ஏர் டிக்கெட்டை வச்சுட்டு போவேன். அதே மாதிரி குருநாதா, இந்த தடவை வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விக்ட்ரி, நாளைக்கு இந்த நேரம்லாம் எனக்கு வந்து $3 மில்லியன் ஹாங்காங் பேங்க்கில் போட்டுடுறா. அது வரலாம் அவர் ஒன்றும் சொல்லலை. 3 மில்லியன் இப்படி வாயில் இப்படி வச்சுட்டாரு. 3 மில்லியனா அப்படின்னாரு அவர். இப்படின்னாரு, என்ன மில்லியன்னு இப்போ என்ன டாலரோட இது $30 அப்படின்னாரு. அப்படியே ஒரு பொடியை கையில் வச்சுட்டு இருந்தார். உனக்கு அதெல்லாம் வேண்டாம், இம்மீடியட்டா அந்த பிளைட் டிக்கெட்டை வச்சிருக்கல கீழே வச்சிருக்கேன். டெல்லி டிக்கெட்டு மறுநாளைக்கு போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஆமாம், 6 மணி ஃப்ளைட்டு 4 மணிக்கு ஆற்ற விடணும். உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. என்ன குருநாதா, இதெல்லாம் போன வாரம் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து வரலட்சுமியை வானான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்க. நான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு டெண்டர், அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு டெண்டரை வாங்கி தரா.
அவள் இப்போ இந்தியாவுக்கு தேவையான பாம் ஆயில் இம்போர்ட் பண்ண போகிறா ஏன் மூலியமா, அந்த கம்பெனிக்கு நான் ஏஜென்ட்டிங்க, அவ்வளோதானே சுவாமி அப்படின்னு. அதெல்லாம் பின்னால் தெரிஞ்சுப்ப உனக்கு இது வேண்டாம் அப்படின்னா. ஆமாம், ஸ்ட்ரைட்டாகவே இப்போவே இப்படி அது தொங்கின்னு இருக்கும் சுவிட்சு, கீன் அட்சர். அந்த தனலக்ஷ்மின்னு அந்த நாதன் சாரோட மாட்டு பண்ணம் தான் ஃபோனு ஹேண்ட் அதை எடுத்துன்னு வாமா அப்படின்னாரு. எடுத்துன்னு வந்து கொடுத்து, யார் உனக்கு டிக்கெட் புக் பண்ணாலும் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு அப்படின்னு அக்காஸ்டட் மீ. அப்போ பண்ணுறது இவனுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னாரு. இது டெல்லி ஏர் டிக்கெட்டு காலி, ரிட்டர்ன் டிக்கெட் ஓப்பன் அவள் பார்த்துப்பா, ஹோட்டல் ரூமு அப்புறம் 4 பேர்லாம் தரமாட்டான், ஒரு மினிமம் இது அதெல்லாம் கூட இல்லை. ஏன்னா என்னை நம்பி ஜெர்மனிலேருந்து ஆட்கள்லாம் வந்திருக்கா, அவள்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், டெண்டரில் தப்பிக்கணுமே, அவள் என்னை நம்பி லீ மெரிடியன் ஹோட்டலில் தங்குறாள், அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவெல்லாம் புரிஞ்சுப்பா. நீ இப்போ முதல்ல வரலன்னு சொல்லு, ஃபோன் போட்டு சொல்லு. நான் உடனே வாயு யாத்ரா ட்ராவல்ஸ்னு என்ஃபீல்டு விஸ்வநாதன் ஒரு வாயு யாத்ரா ட்ராவல்ஸ்னு வச்சுருக்கான், அவள் தான் டிக்கெட் புக் பண்ணான், அவகிட்ட தான் புக் பண்ணின்னு போவேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம். டைரெக்டாக ரேஸ் கோர்ஸ் ரோடு போய் முடிச்சுட்டு டெண்டர் வந்து ஃபார்மாலிட்டி தான், அப்படி எல்லாம் ஃபிக்ஸ்டு, பிஏ கிட்ட பேசி எல்லாம் ஃபிக்ஸ்டு. இவர் இப்படி சொல்லிட்டாரு. இவர் இப்படி ஒரு சாமியாரை பார்த்தேன் சங்கராச்சாரியாரோட தம்பின்னா அவகிட்ட எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சொல்லவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியாபாரம் வேறு இது வேறு. இதை போய் நான் சொன்னேன்னா 4 பேர் எனக்கு தப்பாக நினைப்பான், என்னடா நீ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற, நீ என்ன வியாபாரியா என்னென்ன, அப்புறம் எல்லாத்துலேயும் சந்தேகம் வந்துடும் நமக்கு. அதனால் நான் பேசாமல் இருந்தேன். நான் இருந்தாலும் நான் வரல சார் எனக்கு ஒரு, அப்புறம் அவங்கள்ட்ட நேரம் இந்த ராகவேந்தர் அவங்க ஒரு மாற்றுவான், சரி அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, நான் நேராக உங்களை பார்க்க, நீங்கள் போகிறபடி போங்க, அவர்கிட்ட தெரியும் பரமாச்சாரியா இவர்கிட்டேருந்து பேசுகிறேன் உத்தரவு அப்படின்னா, சரிடா பார்த்துக்கோ நீ அப்படின்னாரு. பார்த்தியா உனக்கு வேண்டாம், இன்னாருக்கு பையன் சொல்லிக்கிறதுக்கு நீ பெருமைப்படுற மாதிரி இந்த மாதிரி இதுலேருந்து லக்ஷ்மி வரணும் உனக்கு, மற்ற மாதிரி வரக்கூடாது. ஆமாம், அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி வரும், அது நீ உனக்கு தேவையில்லை, இந்த ஜென்மத்தில் தேவையில்லை அப்படின்னா இம்ப்ளிசிட்லி ஒபேடு. அப்புறம் நான் வரேன், சாரை விட்டுட்டு ஆற்றுக்கு வரேன். ஏன்னா இங்கே எப்போதுமே அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு 3 பேண்ட்டு ஷர்ட் எப்போதுமே இருக்கும் அந்த கிட்ட, அதை கொஞ்சம் பண்ணி சில பேப்பர்ஸ் மாத்திரம் எடுத்து வச்சுன்னா அவங்கள பார்க்கணுமே, டை எல்லாம் கட்டணும், வேஷம் போடணுன்ட்டு எல்லாம் ரெடியில் இருந்தது. சீக்கிரம் ஆற்றுக்கு வந்தேன், எல்லாம் ஒன்றும் பண்ணல. காரில் வரும்போது மனக்கிண்டே எனக்கே நானே கேள்வி நானே என்னதான் இருந்தாலும் இந்த லௌகீகத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் குருநாதா உங்கள் ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய தொகை கட்சின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ இவருக்கு என்ன தெரியும், இவரோ ஒரு பரதேசி அப்படிதான் நினச்சேன், இவரோ ஒரு பரதேசி. அந்த நல்ல நம்ம மகா பெரிய சித்த புருஷர் இவருக்கு எப்படி வியாபார நுணுக்கங்கள்லாம் தெரியும், எது நல்லது பண்ணிருந்து நம்ம தப்பு. அவர்கிட்ட எடுத்து போயிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் வேணா அவர் புரிஞ்சுப்பாரு, அப்படியாப்பட்ட இவர் இல்லை, அவர் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு. அப்புறம் நம்ம எதுக்கு நான் போய்விட்டு சொல்லியிருக்கவே கூடாது, பெரிய தப்பான்ட்டானேன்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அதுதான் அப்பர் மோஸ்ட் நிற்கிறது. எனக்கு வேறு எதுவுமே நிற்கல, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது. ஆற்றுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், கர்த்தால் ஆஸ் யூஷுவல் சீக்கிரமாக எழுந்து குளிச்சிட்டேன். ஆமாம்மா, ஒருவேளை இம்பல்சிவ் இருந்ததுன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து என்ன நடக்கிறதுன்னு நேராக போய் மன்னிப்பு வாங்கி வந்துடுவான். குருநாதருக்கு சொல்ல அவர் போகவே கூடாது, இங்கே என் முன்னாலே கேன்சல் பண்ணிட்டார், அது ஏதோ காரணம் இருக்குது போல இருக்குன்னு நேராக பண்ணிட்டேன். அடுத்த நாள் போகல, சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டேன். அந்த ஏர்போர்ட்டை தாண்டி போகும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் போனேன், ஒன்றுமே பண்ணல. அவங்கள்ட்டேருந்து ஒன்றும் ஃபோன் வரல. அதுக்கப்புறம் கார்த்தால அவளுக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் வராரு, இவர்கிட்ட கொடுத்துருந்தேன், ஒரு மாதிரி பேசிட்டு நீங்கள் முடிச்சிருங்கன்னு. ஏன்னா நான் வராத நடக்காதுங்க, நான் கமிட் பண்ணலன்னா பண்ண மாட்டான், ஃப்ரண்ட் அண்ட் பண்ணணும்ல காசு, அவள் பண்ண மாட்டான் ஜம்மு. சரி வாழ்க்கையும் சொல்லி எல்லா அப்ளிகேஷனும் இப்போ பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் இன்னொரு தடவை ஐ மை செல்ஃப் வில் ஃப்ளை டு ஜெர்மனி, இந்த டீல் கேன் கோ த்ரூ தட் ஏதோ சொன்னேன். அவள் கேட்டான், ஆனால் இவர் சொன்னார் நீ சொன்னதை கேட்பாவா அப்படின்னு இவர் மாதிரியே சொன்னார். ரொம்ப அப்பாலஜெட்டிக்காக தான் பேசினேன், தே ஆல்சோ அக்செப்டட். அப்புறமா பார்த்தேன் ஒன்று
அடுத்த நாள் கார்த்தால ஆஃபீஸ் போயிட்டேன். 3:30-4 மணி ஆச்சு. எனக்கு இருப்பு கொள்ளலை. நேராக திருப்பி போனேன் சார்கிட்ட. நானே ட்ரைவ் பண்ணிட்டு, அன்றைக்கி டிரைவர் வரல, பண்ணிட்டு நாதன் சார் பங்க்கு முன்னால் நிறுத்திட்டு நேராக உள்ளே போனால் அவர் மாத்திரம் தனியாக இருந்தார். அதே ஃபஸ்ட்டு பார்த்த காட்சி மாதிரியே உட்காந்துருந்தார். பார்த்தோம், இப்படி திரும்பி பார்த்தார், என்ன வரது பார்த்தோன்னு. என்ன ஜோலி ஒன்றும் இல்லையா, இந்த பரதேசியை பார்க்கறதுக்கு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு. அதே வார்த்தை யூஸ் பண்ணார். தடாலு நமஸ்காரம் பண்ணேன். வாஸ்தவம் குருநாதா, நான் நினச்சது வாஸ்தவம். ஆனால் ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்கள் சொன்னதை கேட்குறதுக்கு எனக்கு புத்தியை கொடுத்தேல, ஞானத்தை கொடுத்தேல. நான் பாட்டில் அப்பர் மோஸ்ட் ஏதோ அது அளவு புண்ணியம் பண்ணிருக்கேன். இருந்தாலும் என் மனசு அப்பீஸ் ஆகலை, ஏதோ பண்ணிட்டுருக்கு. அதையும் நீங்கள் இந்த கன்ஃபியூஷன் நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ வாண்டான்னா அது உன்னை விட்டு இந்த சைடம் போயிடும். அது நீ இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்க அப்படின்னாரு. அதான் அந்த ஞானத்தை கொடுத்தா தான் நான் பிடிச்சிக்காமல் இருப்பேனா அப்படின்னேன். அது வரும் வரும் போ அப்படின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னாரு. ஆனால் எப்போவுமே அந்த பாலிடிக்ஸ் கேட்பார். அப்புறம் திருக்கட்சி சுவாமிநாதனோட இது கேட்பார். அந்த டிரான்சிஸ்டரை நான் வச்சு கொடுப்பேன் அந்த ப்ரோக்ராமில். ஏன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அது பின்னால் தெரிஞ்சப்போ, இப்போ நான் சொன்னாலும் உனக்கு கேட்கக்கூடிய இதில் உனக்கு இல்லை அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அப்படின்னா என் புத்தி அவர் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமாம். 3 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 3 இயர்ஸ், ஹெட்லைன்ஸ் ஹிந்துலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணி, அதெல்லாம் எனக்கு ஞானம் இல்லை. கண்டிப்பாக நான் தான் மாட்டியிருப்பேன். நான் ஐ வுட் ஹவ் பீன் த மோஸ்ட் ஸ்கேப்கோட். ஆல் அதர்ஸ் வுட் ஹவ் எஸ்கேப்ட். மேபி கொஞ்ச நாள் கம்பி எண்ணும்போது சந்திராசாமி எனக்கு பிச்சை போட்டு வழி எடுத்து வந்துருப்பாரு. பட் மை நேம் would have filled all the bloody newspapers. That would have been பின்னிருக்கும். நான் கொண்டு போகிறேன் அந்த ஹெட்லைன்ஸ் உள்ள சந்திராசாமி அரெஸ்டட் எல்லாத்தையும் உனக்கு தெரிஞ்சுட்டா சரின்றார். நான் இன்னும் என்னன்னே சொல்லலை. அந்த நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே நீ தெரிஞ்சுட்டா சரி அப்படின்னாரு. அப்போ தான் நமஸ்காரம், இன்னொரு நமஸ்காரம் பண்ணாங்க. குருநாதா, எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி, என்னெல்லாம் உனக்கு அதெல்லாம் வாண்டாண்டா. அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து இன்னொரு எஸ்எம் டைக்கம்னு ஒரு கெமிக்கல் கம்பெனி, அவள் வந்து இன்னொரு ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன், சிம்மருன் ஷ்வாட்ஸ் அப்படின்னு, அவள் எனக்கு தரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருந்தா. அந்த லெட்டரை எடுத்துன்னு போய் சார்கிட்ட போனேன். படித்தார். குருநாதா, நல்ல இது உங்கள் ஆசீர்வாதம். அப்படியா? அப்படியே சிரித்தார். இந்த மாதிரி படி. அந்த கவரிங் லெட்டரை படித்த உடனே திருப்பி அப்படி உள்ள அவரே அந்த காரில் போட்டு அந்த கார்னர்லாம் அப்படியே நீட்டாக அப்படி பண்ணார். பண்ணிவிட்டு கையில் கொடுத்து, முதல்ல ஒரு ஜெர்மன் கம்பெனியோட இருந்தியே, அவனே உன்னை இப்போ கூப்பிட்டு கொடுப்பான், அந்த நேரம் ரொம்ப இல்லை, இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு. தட் கம்பெனி நெவர் சா த லைட். அவள் கொலாபரேஷன் பண்ணி, அது யாருன்னா கேனரா பேங்க் சேர்மனோட பிரதரின்லாம், அது சரி வராது உனக்கு அப்படின்னாரு. பழைய கம்பெனி என்னை கூப்பிட்டான். அவங்க கூட 4 வருஷம் இருந்தேன். பழைய கம்பெனி கூப்பிட்டான். நான் கேட்டேன், இது என்ன நீ அக்ரிமெண்ட்டாக வேணாம், உன்னை காப்பாற்றுவான், போ தைரியமாக இறங்க அப்படின்னாரு. இறங்கினேன். அதுக்கப்புறம் நடுப்புற பஹ்ரைன் போக வேண்டிய ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இதுலேருந்து டெல்லியிலேருந்து அவள் கூப்பிட்டுருந்தா. நான் ஏதோ அப்ளை பண்ணால் என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டான். அதனால் விசா கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் ஒரு ஃபேக்ஸ் இது தான், இன்விடேஷன் தான். அதை வச்சு என்ட்ரி விசா கொடுப்பானோ. நாங்கள் பஹ்ரைன் போனேன். குருநாதர்கிட்ட சொல்லிட்டு போனேன், விசா எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் போகணுன்ற போ ஒன்றாகாது, நடுப்புற சில தடங்கள் வரும், சந்திரனை பார்த்துட்டு என்னை நினச்சிக்கோ அப்படின்னாரு. ஆமாம், சந்திரன் வெளியில் வந்து சந்திரனை பார்த்துட்டு என்னை நினச்சிக்கோ அப்படின்னாரு. எதுக்கு சொன்னேன், சரி அதே மாதிரி நினச்சின்னா குருநாதான்னு ஐ பிளேஸ்ட் ஹிம் தேர் அண்ட் ஐ விஷுவலைஸ்ட் ஹிம் தேர். பயங்கர ப்ராப்ளம் இருந்தது விசாவில். ஜஸ்ட் லைக் தட் அந்த ஸ்பான்சர் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தான். யூ டுக் மீ இன் இஸ் கார், வால்வோ, பிரமாதமான ஸ்வாங்கி கார். ஈ கேம் அண்ட் டுக் மீ, எஸ் புட் மீ இன் ஹோட்டல். அங்கே ஒரு வாரம் இருந்து எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வந்தேன். அப்புறமா எல்லாம் இவ்வளோ தூரம் வருது, ரெக்டிஃபை ஆக மாட்டேங்கிறது, உனக்கு நல்லது தான் வரணும்னு இருக்கு. ஆமாம், இது மாதிரி ஷார்ட்டு 100 மீட்டர்ஸ் ஓடி ஜெயிக்கிறது பிரயோஜனம் இல்லை. யூ மே நாட் ஈவன் கம்ப்ளீட் மராத்தான், பட் அட்டெம்ப்ட் மராத்தான்.
அப்படின்னாரு. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. என்ன குருநாதா, இங்கே இருக்கும்போது பேட்ரி நல்லா சார்ஜ் ஆகுது, அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் பேட்ரி டவுன் ஆகிடுறது, ஒன்று பேட்டரியை மாற்றணும் இல்லை சார்ஜிங் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னென்ன புரியலன்னாரு. எதையும் மாற்ற வேண்டாம், டெய்லி வந்து பார்த்துட்டு. இப்போ அப்புறம் ரொம்ப ஒரு நாளைக்கு கேட்டுட்டு இருந்தேன், இதெல்லாம் 2-3 எனக்கு பெருசாக போகணுன்னு ஆசை குருநாதா, வேறு ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்லிடுறேண்ணே, எனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரொம்ப காசு ஆசை எல்லாம் இல்லை, அதாவது யாரையுமே கேட்கக்கூடாது, நம்ம கையால் கொடுக்கணுங்கிறது இன்னவே ஒரு ஈகோயிஸ்டிக் தான். பட் தட் ஈகோ இஸ் ஒன்லி டு ஏர்ன் இன் த ரைட் வே தானே இருக்கேன். அது ஐ எம் ஜஸ்டிஃபையிங் இட், இட் மே நாட் பி ஃபிட் டு பி ஜஸ்டிஃபைட், பட் தட் இஸ் ஹவ் ஐ எம் விஷுவலைசிங் திங்கிங் அப்படின்னு. அது ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் நடக்க தான் நடக்கும். அதனால் இதெல்லாம் வேண்டாம், எல்லாத்துக்கும் போகாது, வரது வரும், நல்லது வரும், நல்லது வருமானு உங்களுக்கு நிச்சயமாக வரும்.